வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள். ரோகிணி நட்சத்திரம். வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல அரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம். இவற்றையெல்லாம் நம்பிக்கையுடன் உங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடியுங்கள். நிச்சயம் வாழ்க்கை மாறும். சரி, இனி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம். ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒரு ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வரும்போது சந்திரன் வான மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரமாகும். ஜென்ம நட்சத்திரமே இப்பிறவியில் ஒருவர் அனுபவிக்க இருக்கும் இன்ப துன்பத்தை, நன்மை தீமையை விதியாக தரும். இது தெரியாமல் பலரும் இக்காலத்தில் ஆங்கில தேதியில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். உண்மையில் அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திர மகிமை தெரிவதில்லை. அதனால் என்னாகிறது என்றால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. கோயிலுக்கு சென்றாலும் முழு பலன் கிடைப்பதில்லை. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினரில் சிலர் இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்க இதுவே முக்கிய காரணமாகும். இந்த நிலை மாற உங்கள் நட்சத்திரத்திற்குரிய பரிகாரங்களை ஓம் டிவி நேயர்களுக்காக வெளியிடுகின்றோம். இது ஒரு அரிய பொக்கிஷம். அதனால் கவனமாக பாருங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாழ்வில் வெற்றி பெறுவது என்பதே அனைவரின் குறிக்கோளாகும். சில முயற்சிகளை சில நாட்களில் எடுக்கும் போது அது எத்தனை கடினமானதாக இருந்தாலும் அதில் மாபெரும் வெற்றி கிட்டும். அப்படி ஒரு அற்புதமான நாள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது. அந்த நாள்தான் தாராபலன் நட்சத்திர நாளாகும். உங்கள் நட்சத்திரத்திற்குரிய தாராபலன் வரும் நாளில் எந்த செயல் செய்தாலும் அது வெற்றியை தரும். மேலும் உங்கள் மேலதிகாரியோ அல்லது நண்பர்களோ இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு அமைய பெற்றால் வாழ்க்கை முழுவதும் தோல்வி என்பதே இருக்காது. சரி, இனி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய தாராபலன் நட்சத்திரங்கள் எவை என காண்போம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசிரீடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எது என தெரிந்து கொள்வோம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் காஞ்சி பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அருகே உள்ள சாலையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வாருங்கள். அங்கிருக்கும் மூலவர் படத்தை வாங்கி வைத்து வீட்டில் வைத்து விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்கள் கேட்ட நேரம் தீய தசா புத்தி அனைத்தும் செயல்படாமல் போகும். திருமாலே பெருமாளே கோவிந்தா, அடி போற்றி வருவோமே கோபாலா, திருப்பங்கள் தருகின்ற கோவிந்தா, வருத்தங்கள் துடைக்கின்ற கோபாலா. கோவிந்தா ஹர ஹர கோவிந்தா, சரி, அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் எது என தெரிந்து கொள்வோம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் நாவல் மரம். நாவல் மரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லது வீட்டருகே இருக்கும் ஆலயத்தில் வைத்து பராமரித்து வந்தால் நிச்சயம் அந்த விருட்சம் வளர வளர உங்கள் பொருளாதாரம் உயரும், கடன் பிரச்சனை தீரும், வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள். சரி, இனி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் எது என தெரிந்து கொள்வோம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் தேர், வண்டி, கோயில், ஆலமரம் மற்றும் சக்கரம். இந்த படத்தை நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் லெட்டர் பேடில் எல்லாம் பயன்படுத்தினால் அது உங்களை இயக்கி சோம்பலை விரட்டி சாதிக்க வைக்கும். சரி, இனி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சித்தர் யார் என தெரிந்து கொள்வோம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் மச்சமுனி ஆவார். இவருடைய ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது. இவரை அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சென்று வழிபட வழிபட ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல வேலை, சமுதாயத்தில் பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். மொத்தத்தில் உங்கள் விதி மாறும், பிரச்சனைகள் தீரும்.
நிறைவேறும். சரி, இனி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஏது என தெரிந்து கொள்வோம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் 4, பூராடம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கும் வரை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தேவையில்லாமல் ஏதாவது நடந்துவிடுமோ என சந்திராஷ்டம நாளில் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கோகுல கண்ணா, நீ என்னுயிர் மண்ணா, வாய் திறந்தால் தெரிவதெந்த பூலோகம் தானா, வாய் திறந்தால் தெரிவதெந்த பூலோகம் தானா. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இனி காணலாம். ஓம் பிராஜா விருத்தியை ச வித்மஹே விச்வரூபாயை தீமஹி தன்னோ ரோஹிணி பிரசோதயாத். நேயர்களே, மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. ஓம் பிராஜா விருத்தியை ச வித்மஹே விச்வரூபாயை தீமஹி தன்னோ ரோஹிணி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சந்திராஷ்டம நாளில் காலையில் எழுந்ததும் மற்றும் இரவு தூங்க செல்லும் முன்பும் 21 முறை ஜபித்தால் போதும். எதிர்மறை சக்தி நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நாள் முழுவதும் பாசிட்டிவாக உணர்வீர்கள். சந்திரன் ராசிக்கு 8 மறையும் நாளே சந்திராஷ்டமமாகும். அதனால் கூடிய மட்டும் சந்திராஷ்டம நாளில் கருப்பு நிற ஆடையை தவிர்ப்பது நல்லது. கிருஷ்ண அவதாரத்தில் பூதகி பருத்த முலையுண்ட நாமும் பாரினில் கல்லினை மிதித்து பெண்ணாகவே பண்பரு புரிந்த நாமும். நேயர்களே, உங்கள் வாழ்வை மாற்றும் நிகழ்ச்சி இது. அதனால் தொடர்ந்து பாருங்கள். பரிகார ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள். ரோகிணி நட்சத்திரம்.